இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினர் சந்திக்கும் சமூக அழுத்தங்கள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வளரிளம் பருவத்தினருக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் யமுனா அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. மனிதனுக்கு சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய முதியோர் வரைக்கும் எல்லாருமே வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த மனித பருவத்தில் ரொம்பவும் சவாலான பருவம், ஒரு சுவையான பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வளரிளம் பருவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 வயது, அந்த டீனேஜ். பிரச்சனைகள் அழுத்தங்கள் ரொம்ப அதிகம். அந்த வகையில் இப்போ நீங்கள் அவர்கள் சந்திக்கின்ற அந்த சமூக அழுத்தங்கள் சொல்கிறாங்களா, சோஷியல் ப்ரெஷர், அதனால் என்ன, அது என்ன மாதிரியான வகைகளில் வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வளரிளம் பருவம்னு சொல்லும் பொழுது 10 to 19 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய அந்த வளர்ச்சி உடல் வளர்ச்சி, அப்புறம் தன்னுடைய மன வளர்ச்சி, சமுதாயத்தில் அவங்க ஒரு இன்டகிரேட் பண்ற வளர்ச்சி, பிளஸ் அவங்களுக்குள்ளேயே நான் யார் என்ற தேடுதல் வளர்ச்சி, இத்தனை வளர்ச்சியும் நடக்கிறது தான் வளரிளம் பருவம். ஸோ இந்த பருவத்தில் அவங்க இப்போ பூப்படைஞ்ச சமயத்தில் கண்டிப்பா உயரம் எல்லாம் வளர்ந்து பருமனாகி ஓரளவுக்கு ஒரு அடல்ட் தோற்றம் உடல் அளவுல அவங்க காணப்படுவாங்க. பட் முகத்துல கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த குழந்தைத்தனம் தெரியும். பட் என்னன்னா நம்ம சமுதாயத்துல தோளுக்கு மேல உயர்ந்து விட்டால் என்றால் அவன் தோழன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தின் பேரில் இந்த பிள்ளைங்களை ஒரு இது வாலிபன், அதுவும் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாலிபன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. பெண்ணை ஒரு இளம் நங்கை. ஸோ இவள் பருவம் அடைந்து இவள் அனைத்திற்கும் தயாராக இருக்க காணப்படுகிற நங்கை. அதாவது ஒரு பக்கம் மகப்பேருக்கும் தயாராகிவிட்டாள், இன்னொரு பக்கம் ஒரு பொறுப்பான குடும்பத்தையும் நடத்துவாள், பிளஸ் கல்லூரிக்கு சென்று பாடம் பயின்று அவங்க ஒரு வேலைக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமை இவங்க ரீச் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க கண்ணுக்கு இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனம் தெரியாது. ஆனால் மூளை வளர்ச்சி, அதான் நியூரோ பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா 23 வயதுல தான் இவர்களுடைய மூளை வருமுன் காப்போம் அப்படிங்கிற சிந்திப்போ இல்லை நம்ம இன்றைய ஆக்ஷன்ஸ் நாளைக்கு அதனுக்கு இப்போ கான்சிக்வன்சஸ் உண்டு, பின்விளைவுகள் உண்டு என்ற நினைவுகள் கூட அந்த மாதிரியான ஒரு யோசனையே உங்களுக்கு 23 வயசுல தான் உங்களுக்கு வரும். உடல் ஒரு முழு அடல்ட்டா வளர்ந்தா காணப்படும். ஆனா மன வளர்ச்சின்றது 23 வயசு. மன வளர்ச்சிங்கிறத விட மூளையில் சிந்தனை வளர்ச்சி, அதாவது காக்னிட்டிவ் growth. ஸோ அந்த சிந்தனை வளர்ச்சி உங்களுக்கு பக்குவப்படுறதுங்கிறது ஒரு 23 வயசு. அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இப்போ புகைப்பிடித்தல்னு எடுத்தீங்கன்னா இது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இது போட்டாலும் சரி, நான் இன்னைக்கு ஸ்மோக் பண்றேன், எனக்கு ஒன்றும் ஆகலையா, அப்படிதான் யோசிப்பேன். ஆமா, நாளைக்கு இருமினா ரத்தம் வரணும், சரி நான் டெய்லி காலையில தான் நான் பல் தேய்க்கும் போது இருமுறேன், ஒரு ரத்தத்தையும் காணுமே. ஸோ அதனால அவர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய சிந்தனை மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நெடுநாள் சிந்தனை அவர்களுக்கு இந்த பருவத்துல வருவது ரொம்ப 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 அநேக பேருக்கு கிடையாது. ஸோ அதனால ஒரு சில பிள்ளைகள் நல்ல ஒரு மெச்சோரா அவங்க ஒரு விஷயத்தையும் அணுகுவாங்க. பிளஸ் அவங்களுடைய மாரல் வேல்யூஸே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது நம்ம இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ண நமக்கு நாளைக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிப்போம். அதாவது இது ரூல்னால கிடையாது, என் மனசுக்கு இது தப்பா தெரியுது, அதனால நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஸ்ட்ராங் மாரல் வேல்யூஸ் இருக்கிற பிள்ளைங்க பழக்க வழக்கங்கள் முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மூளைத்திறன் வளர்ச்சி 23 வயதுக்கு அப்புறம் தானே. இது 2 பாலினத்திற்குமே ஒரே தான் இருக்குமா, இல்லை அதில் வேறுபாடு உண்டா? ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் சேஞ்சஸ், அதாவது அந்த எந்த வேகத்தில் மாற்றங்கள் வருதுங்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம், ஆண்களுக்கு கொஞ்சம் நிதானமாக தான் உங்களுக்கு இருக்கும். பட் இன்ஃபேக்ட் இம்மீடியட் எவல்யூஷன் இதில் பார்த்தோம்னா சிம்பான்சீஸ் தான். அந்த சிம்பான்சீஸோட வாழ்க்கையில் 12 வயசுலேயே செகண்ட் மோலார், அதாவது இந்த கடவா பல்லு 2வது பல்லு வந்த உடனே 1 வருடத்துக்குள்ளேயே 3வது பல்லும் விடுமா. அந்த சமயத்திலே அவர்கள் பாலின சேர்க்கைக்கும் தயார், மகப்பேருக்கும் தயார்.
பட் நெக்ஸ்ட் இம்மீடியட்டா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மனித இதில் பார்க்கும் பொழுது 12 வயதுல நம்மளுடைய செகண்ட் மோலார் வந்தாலும் 3வது மோலார் வந்து 20-21 வயதுக்கு அப்புறம் தான் வரும். ஏன் இந்த இடைவெளி அப்படின்னு ஆராயும் பொழுதுதான் மூளை வந்து அதற்கு தயாராகவில்லை. ஸோ இன்ஃபேக்ட் அதற்காக தான் இது வந்து விஸ்டம் டூத்னு பேர் வச்சாங்களோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அறிவு முதிர்ச்சி வருவதற்கும் ஒரு சிந்தனை முதிர்வு வருவதற்கும் வந்து இந்த நாட்கள் தேவைப்படுகிறது. இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லும் பொழுது இவர்கள் செவி சாய்க்கக்கூடிய பக்குவத்தில் நம்ம அவங்க கூட இருக்கிற பேச்சுவார்த்தை பரிமாற்றங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, ஸோ அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சமுதாயத்தில் ஏகப்பட்ட சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷங்களும் சில வந்து இருக்கும். சிம்பிள் திங், நாங்கள் எல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் நாங்கள் வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து மாலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு 14 வயது கோ எஜுகேஷன் ஸ்கூல் ஆகட்டும் இல்லை வெறும் ஒரே பாலினர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அங்கேயும் வந்து இவர்கள் எல்லாம் போவாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அந்த பியர் ப்ரெஷர் அங்கே இருக்கும்பொழுது அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி போடணும் இல்லை கலர் கலராக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பட் எங்களுக்கு நல்லா பொழுது போச்சு அப்படிங்கிறது வந்து அந்த சமூக ஒரு அந்த நிகழ்வில் வரக்கூடிய சந்தோஷமான ஒரு இது. பட் இதுவே வந்து உங்களுக்கு சவால்கள்னு பார்க்க போனோம்னா அந்த மாதிரி வெளியில் போகும் பொழுது அவங்களுக்கு ஜீன்ஸ் இருக்குது, நமக்கு என்ன மாதிரி ஜீன்ஸ் இருக்குது, பிராண்டட் இருக்குதா, அவங்க கூலிங்லெஸ் போட்டிருக்காங்க, நான் என்ன டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த கம்பேரிசன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். டாக்டர், அவங்க அணிச்சிருக்கிற உடைகளை வச்சு இது மாதிரியான வேறுபாடுகள் அதன் மூலமாக பல சமூக அழுத்தம் வருதுன்னு சொன்னீங்க. இது தவிர வேறு அடிப்படையில் உதாரணத்துக்கு வாகனங்கள் அடிப்படையில் அவங்க வந்து சமூக அழுத்தங்களை சந்திக்கிறாங்களா? பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் போகிறாங்கன்னா அந்த சைக்கிள் வந்து எவ்வளவு தூரம் நம்ம எந்த பிராண்டு நம்ம வச்சுருக்கோம், அது வந்து ரேசிங் பைக்கா இல்லை மல்டி டெரைன் பைக்கா, அது எவ்வளவு விலை, இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அதற்கு பிறகு பார்க்க போனோம்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சோஷியலாக பியர் குரூப் நடுவில். தென் அடுத்தது வந்து பார்க்க போனால் பள்ளிக்கூடம் லெவலில் வந்து ஒரு பக்கம் பாடத்திட்டம் சவால், அது டீச்சர்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். டீச்சர்ஸ் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் போடுற ப்ரெஷரில் இந்த பிள்ளைங்களை வந்து நிறைய விஷயமே வந்து இவர்களை வந்து படிங்க மார்க் வாங்குங்கன்னு சொல்லக்கூடிய சவால்கள். அதற்கு பிறகு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் வந்து டார்கெட்ஸ். நான் இந்த மார்க்கில் வாங்கலைன்னா ஐ ஆம் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி. பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்ததுன்னா சரி லாஸ்ட் டைம் நீ வாங்கினா அதை விட நான் உன்னை 2 மார்க்கை நான் வாங்குறேங்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து பொறாமை கூடிய இருக்கக்கூடிய காம்படிஷனாக இருந்ததுன்னா அவனை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அந்த வெறித்தனமான ஒரு டென்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. டு த எக்ஸ்டென்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு இப்போ பெண் குழந்தை 12th ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு பிரமாதமான பள்ளிக்கூடத்தில் நல்லா வந்து ப்ரீகேஜியிலேருந்து படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு கரெக்டாக February மாதம் ப்ராக்டிக்கல்ஸ் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு முன்னா நாள் வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ அந்த சமயம் ஒரு க்ரீட்டிங் கார்டு அவங்களுடைய பேக்கில் பார்த்தோம்னா வந்து we have studied 15 years together. பட் இதுவரையிலும் என் மனதில் இருந்ததை நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. உன் மேலே எனக்கு அதீத அன்பு உண்டு, அதனால் வந்து இந்த அன்பு வந்து என்னைக்கும் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்றும் மறவாதவன் அப்படின்னு சைன் பண்ணி பேரெல்லாம் எழுதலை. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட். இது யார் இதுன்னு. தென் வந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் யார் வந்து இத்தனை நாட்கள் நம்ம கூட படித்தவங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்திருக்கு. அந்த பொண்ணு கிளாஸ் மானிட்டர், ஸ்கூல் மானிட்டர் எல்லாமே. ஸோ வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பையனுங்க அவங்க கூட வந்து அந்த 15 வருடம் வந்து பயணிக்கவில்லை, வெறும் பெண்ணு தான் இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு இது வந்து சரி தென் கிளாஸ் மானிட்டராக இருந்ததுனால இவங்க கிட்ட வந்து எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்ஸ் இருந்திருக்குது. சரின்னு ஸ்கூலில் அன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக போகாமல் பள்ளிக்கூடத்திலேயே இருந்து அந்த கையெழுத்தை வச்சு யாரோட கையெழுத்துன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னொரு பெண்ணோட கையெழுத்து. அந்த பெண்ணே தான் அந்த துப்பறிகிற வேலை செஞ்சிருக்கு. ஆமாம், அந்த கிரீட்டிங் கார்டு ரிசீவ் பண்ண பொண்ணு வந்து இந்த துப்பறியும் வேலையை செய்த தொட்டு அது இன்னொரு பெண்ணு அனுப்பினதுன்னு. அந்த இன்னொரு பெண்ணு பார்த்தோம்னா இவங்களுடைய பயங்கரமான காம்படிட்டர். ஸோ மறுநாள் ப்ராக்டிகல்ஸுக்கு சரியா பண்ணக்கூடாதுங்கிற ஒரு உத்திக்காக இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு.
இது தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூல்ல இந்த நடந்திருக்குது, வீட்டுக்கு வந்து இதை சொல்லவும் முடியாம இந்த மாதிரி இதுன்னு தென் ஒரு மாதிரி மூடியா இருந்துட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து இவங்களுடைய சிந்தனை பாத்தீங்கன்னா ஒரு இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டால நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் அந்த கார்டு தெரியாது, டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னு நினைக்கல. சோ இந்த மாதிரி ஒரு பெண்ணோட கையெழுத்து தான் மறவாதவன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போதான் பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன சொல்றது, நம்ம ஹோமோசெக்சுவலா பைசெக்சுவலா இந்த மாதிரி எண்ணங்கள் வேற போயிட்டு இருக்கு. பிளஸ் வந்து இது வந்து ப்ராபப்ளி வந்து அவ ஏதானு எனக்கு சிக்னல் சென்ட் பண்றாளா, நான் ஏதாவது தப்பா அவளுக்கு பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி சிந்தனையும் ஒரு பக்கம். தென் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி, ஏன்னா இந்த சிந்தனை போயிட்டு இருக்கிறதுனால வீட்டில் போய் இதை வந்து ஒரு ஃப்ரீயா பகிர்றதுக்கு யோசனை. அம்மா வந்து கவனிச்சிருக்கிறாங்க, ஏம்மா படிக்கல, என்ன பண்ணல, நாளையில இருந்து எக்ஸாம் ஆச்சு, இல்லம்மா படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மௌனத்தோட ஒரு ஹெசிடன்சியோட பேசின உடனே என்ன உன்னோட முகம் சரியில்லைன்னு. தென் அப்புறம் வந்து அவங்க அம்மா எப்பவுமே வந்து ஸ்கூல் பேக்கை பார்ப்பாங்களாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கிரீட்டிங் கார்டை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இது பண்ண மறவாதவன்னு எழுதி இருக்குது, உன் கூட ஏன் படிச்சது, இது ஆம்பளை பசங்க தான் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அவங்க வந்து சொன்னாங்களாம், அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது, இல்லம்மா நானும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன், என் கூட லாங்கஸ்டா படிச்ச பையன் 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான். ஸோ இது 15 வருஷம்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 கேர்ள்ஸ் தான். அதில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது யார் இந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ அப்போ அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க, டே பொறாமையில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. இது வந்து இந்த நிகழ்வு வந்து மறுநாள் அந்த எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு நேராக ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. வந்து இவ ரொம்ப அப்படியே அரண்டு போயிருக்கிறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அனுப்பியிருக்கிறான்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அந்த ப்ராக்டிக்கல்ஸ் அப்போ அந்த பொண்ணை சந்திக்கல. ஸோ மறுநாள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சம் சோஷியல் ஃபங்க்ஷன், ஃபேர்வெல் ஏதோ இருந்திருக்குது. அப்போ நான் வந்து சொல்லி கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ போய் அந்த பொண்ணுக்கிட்டேயே பேசு, ரொம்ப தேங்க்ஸ்மா உன்னோட கிரீட்டிங் கார்டுக்கு, ஐ ரியலி என்ஜாய்ட் ரீடிங் இட், இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் உனக்கு என் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ எம் ஓவர்வெல்ம்டா. ஸோ நீயும் நானும் ஒரே குரூப்பில் தான் இருக்கிறோம், ப்ராபப்ளி வில் லேண்ட் அப் இந்த சேம் காலேஜ், பார்ப்போம் நம்ம, லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், வில் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொன்னதுக்கு அந்த பொண்ணு உடனே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. சாரி, எனக்கு வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எப்படியானு வாங்கணுன்ட்டுன்னு எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உன்னை வந்து நான் வீழ்த்தினாதான் எனக்கு வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஸோ எப்பேற்பட்ட ஒரு ப்ரெஷரில் அந்த பொண்ணு வந்து ஒரு கிரீட்டிங் கார்டு கடைக்கு போய் வாங்குற அளவுக்கு அதற்கு பிளான் பண்ணி, ஸோ அவ்வளோ ஒரு உளைச்சல் மனசுக்குள்ள, தான் எப்படியான ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னா என்னுடைய காம்படிட்டரை வீழ்த்தணும்ட்டு. இது வந்து ஒரு பெரிய அகாடமிக் ப்ரெஷர். இந்த மாதிரியான அழுத்தங்களும் இருக்கும். இந்த பாலின வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு இருக்குல்ல, இது வந்து குடும்பத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, இல்லை குடும்பம் தவிர மற்ற பிற இடங்கள்லையும் அந்த மாதிரியான? பள்ளிக்கூடங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வேரியபிளி வந்து உங்களுக்கு ஸ்கூல் பீப்புள் லீடர்னு எடுத்தீங்கன்னா the head boy will have more powers than the head girl. கோஎஜுகேஷன் ஸ்கூல்ஸில் உங்களுக்கு சேம் ஜெண்டர் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ஹெட் கேர்ள்னு ஒருத்தங்க தான் இருப்பாங்க கேர்ள்ஸ் ஸ்கூலில், பாய்ஸ் ஸ்கூலில் வெறும் ஹெட் பாய் தான். பட் கோஎஜுகேஷன் ஸ்கூலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேப்டன் வில் பி அ பாய், வைஸ் கேப்டன் வில் பி த கேர்ள், இட் வில் நெவர் பி ஆப்போசிட். ஸோ அந்த இது வந்து வழி வழியாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் வந்துட்டாங்கன்னா பிரின்சிபல் ஆகட்டும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து why are you boys not learning from girls? நீங்க ஏன் அவங்கள விட்டு கொடுத்தீங்க? நெவர் வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா ஒரு பெண்கள் கூட்டத்துக்கிட்ட வந்து நீங்க எப்படி ஒரு பையனுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னு கேட்பதற்கு ஆள்கள் இல்லை. ஸோ அதனால வந்து படிக்கிற இதுவும் வந்து இந்த பாலின வேறுபாடு இருக்கும். அதற்கு பிறகு வந்து இன்னும் பள்ளிக்கூடத்துல பார்க்க போனீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து எந்தெந்த ஈவெண்ட்ல பெண்கள் கலந்து கொள்ளலாம். இப்போ சிம்பிள் திங், இப்போ நிறைய பெண்கள் வந்து ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டரே வந்து கேர்ள்ஸுக்கு எதுக்கு ஃபுட்பால், ஆனா வேற இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாம் பாய்ஸ் டீம் தான் கூட்டிட்டு போவாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டுக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு ஃபுட்பால் கேர்ள்ஸும் விளையாடுறாங்க பாய்ஸும் விளையாடுறாங்கன்னு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் வில் ஹேப்பன். பட் வந்து அந்த மாதிரி ஒரு என்கரேஜிங்கா வந்து இருக்கிறது கிடையாது. ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துல தான் பாஸ்கெட் பால் வந்து உங்களுக்கு அந்த கேர்ள்ஸ் பாஸ்கெட் பால் டீம் இஸ் டூயிங் வெரி வெரி வெல். அந்த இது மற்றபடி பார்க்க போனீங்கன்னா வந்து ஆண்கள் வந்து விளையாட்டுல வந்து போறது, அது அவர்களை கூட்டிட்டு போறதாகட்டும், அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒளிர்கிற பிள்ளைங்க எடுத்தீங்கன்னா கூட டிராவல் எஸ்பெஷலி இப்போ வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஸ்டேட் லெவல் மேட்சஸ் இருக்கும், தென் ஜோனல் லெவல் மேட்சஸ் இருக்கும். அது எல்லாம் வந்து இப்போ பேட்மிண்டன் விளையாடுற பிள்ளைங்களா இருக்கட்டும், டேபிள் டென்னிஸ் விளையாடுற குழந்தைங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் வந்து டிராவல் வந்து கூட
கூட கோச் இருப்பாங்க. வெளியூர் பயணம் சொல்றேன் நான், அதாவது இரவு தங்கி இருக்கக்கூடியது. அது வந்து நல்ல நல்ல ஹோட்டல்ல தான் கூட்டிட்டு போறாங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லை ரொம்ப வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லாத அந்த தட்டுல இருக்கிறவங்களை வந்து பள்ளிக்கூடத்துல தங்க வைப்பாங்க. அங்க வந்து இது இருக்கும். பட் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படியாவது வந்து பெண்களை வந்து பின்தங்க வைப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு டூல்னு பார்த்தீங்கன்னா there will be body shaming. அது வந்து நீ ரொம்ப குண்டா இருக்கிற, இன்னும் வந்து நான் உனக்கு வந்து இங்கே படுக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் பெஞ்சே பத்தாது. ஸோ அதாவது எப்படியான அடுத்த தடவை இந்த பொண்ணு வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிக்சட் டபுள்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிளேயிங் அந்த டேபிள் டென்னிஸ். அது வந்து இந்த பொண்ணு நல்லா விளையாடுறதுன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் பையனுங்களை வந்து நல்லா தூக்கி விடுவாங்க. ஸோ இந்த இது வந்து பசங்க வந்து என்கிட்ட வந்து தாராளமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்ஃபேக்ட் ஒரு ஃபாதரே ஓடி வந்தார். அவர் வந்து என்னென்னா, என் பொண்ணு வந்து ரொம்ப வளர்ந்துட்டே இருக்கிறா, அவருடைய இடுப்பு பகுதி பெருசாயிட்டே இருக்குது, ஹார்மோன் கொடுத்து நிறுத்துங்க டாக்டர். அதான் அது என்ன வயதுக்கு வந்தாச்சு, நான் பூப்படைஞ்சு எல்லாம் மாதவிடாயெல்லாம் தொடங்கின குழந்தை. அது சொன்னேன், இல்லை அது ஸ்கெலிட்டல் சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. இல்லை அவள் வந்து 100 மீட்டர்ஸ் ஓட்டர் பண்ணுறதுக்குள்ள அவள் போகும்பொழுது கை இடிக்குது, ஸோ இதற்கு ஏதான சர்ஜரி இருக்கா சொன்ன. சரி, பெண்ணு வந்து வளர்ச்சியை பற்றி நீங்கள் பெருமைப்படணுமே ஒழிய அவளுடைய வளர்ச்சியை மாற்றி அமைப்பதற்காக நீங்கள் யோசனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது அந்த அளவுக்கு நம்ம அறிவுரை கூற வேண்டி இருக்கிறது. அதாவது குடும்பத்துக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியிலையும் இருக்கிறது இந்த பாலின வேறுபாடு. அதற்கு பிறகு பார்க்க போனோம்னா அப்ளை பண்ணும்போது, கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணும்போது, எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பெண்கள் அப்ளை பண்ணும்பொழுது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது, என்னம்மா ஏமா இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு நீ வேஸ்ட் பண்ண போறியா, இந்த கேள்விகள் இன்னும் இருக்கதான் இருக்கிறது. டாக்டர், பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியான இந்த சமூக அழுத்தங்களில் வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பாதகமான விஷயங்களே இருக்குன்னு சொல்கிறீங்க. இது வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களின் தொடர்ச்சியா, இல்லாட்டி அது ஏதாவது உள்நோக்கத்தோடு செய்யப்படுத்தாது? சில இது வந்து உள்நோக்கத்தோடு நடக்கும். அதாவது காம்படிஷன்ல இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற அந்த இது இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து சிலருடைய வீக்னஸ்னாலையும் இது நடக்கலாம். உங்களுக்கு முக்கால்வாசி பார்க்க போனீங்கன்னா இது வந்து கேலி பண்றது, டீசிங், அந்த இது. அதாவது வந்து இது இப்போ வந்து ஈவ் டீசிங் இஸ் பனிஷபிள். பட் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றாக பயணிக்கும் பொழுது, ட்ரெயினில் போகும்பொழுது ஆகட்டும், இதுவாகட்டும், இந்த மாதிரி அவங்க வந்து ஒன்னா தானே கூடி தான் போக போறாங்க. அந்த சமயத்துல எல்லாம் நடக்கக்கூடிய அந்த கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் ஆர் குவைட் ஹெவி. ஸோ பிள்ளைங்க வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இதெல்லாம் சந்திச்சு இதையும் மீறி. அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளில் வந்து கேர்ள்ஸ் போகும்பொழுது இன்வேரியபிளி ஒரு பேரண்ட் கூட போறாங்க. ஏன்னா இதெல்லாம் தடுப்பதற்காகவும், அப்படியே ஏதானும் வந்து பாதகம் செய்யக்கூடிய விஷயங்கள் எது இருந்தாலும் இவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்து அதை சமாதானப்படுத்தி எல்லாம் செய்வதற்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். அதனால ஒரு குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும்னா ரொம்பவே பிரயத்தனப்பட வேண்டி இருக்குது அவங்க எல்லாருமே. ஸோ இது இந்த மாதிரி பள்ளிக்கூட பருவத்தில் இருக்குன்னா, அதுக்கப்புறம் கல்லூரி சமயத்தில் பார்க்க போனோம்னா, ஒரு வாலிப வந்து நான் ஐ வாண்ட் டு டூ மெடிசன் அப்படின்னு சொல்றான்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 30 வயசு வரலாம் படிக்கணும்டா, இன்னும் 12 வருஷம் நீ படிக்கணும், அதனால உனக்கு சம்பாதிக்கவே முடியாது, உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் 6 வருஷத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கரேஜிங். ஸோ அதனால இது வந்து சின்ன வயசுல இருந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு குடும்பத்துல வந்து நீ என்ன ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிள் திங், எங்க பீடியாட்ரிக் கிளினிக் வரும்பொழுது சின்ன குழந்தைங்க வரதுன்னா, நீ என்ன ஆக போற டாக்டர் கிட்ட சொல்லு அப்படின்னா, நான் டாக்டர் ஆக போறேன், நான் கார்டியாலஜிஸ்ட் ஆக போறேன், நான் இதுவாக போறேன்னு பசங்க வந்து பெருமையா சொல்லுவாங்க. ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய ஆரம்ப மூளையில வந்து அந்த டாக்டருங்கிற கனவை விதைச்சது இந்த பேரண்ட்ஸ். அதற்கு பிறகு வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ள அவர்களுடைய பெற்றோர்களுடைய அறிவு, அவங்க வேலை செய்யற இடத்துல வந்து நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மெடிசன்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், அதுவும் வந்து கவர்மெண்ட் கல்லூரியில படிச்சாதான் வந்து செலவு கம்மி, மற்றதுல படிச்சோம்னா செலவு அதிகம், அந்த அளவுக்கு நம்மளால கட்டி படிக்க வைக்க முடியாதுன்னு அந்த சமயத்துல இந்த பிள்ளைங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்றது பார்க்க போனீங்கன்னா, இது வந்து பொண்ணா இருந்தா பரவாயில்லடா, நீ எத்தனை வருஷம் வேணாலும் நீ படிச்சுட்டு இருக்கலாம், நீ பையன், நீ சீக்கிரம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த ப்ரெஷரும் வந்து அந்நேரத்துக்கு இந்த பிள்ளைங்க வந்து, நீ தானம்மா என்ன டாக்டர் ஆக்கணும்னு சொன்னேன், இன்னத்துக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறீங்களே அப்படின்னா, நான் இல்லை நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் அது செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 30 வயசு கழிச்சு கூட வந்து அவங்களுக்கு சம்பாத்தியம் ஒன்றும் பெருசாக இருக்காது, அவங்க 80 வயசில் தான் ஒழுங்காக சம்பாதிப்பாங்க, நீ வந்து 80 இயர்ஸ் வரையிலும் நீ வாழறியோ இல்லையோ தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்ஜினியரிங் கல்லூரியில் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து அலாட் பண்ணுறாங்க, பிள்ளைங்களும் போகிறாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எல்லாமே. பட் என்ன ஆகுதுன்னா, லேப்ல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இவங்களால பண்ண முடியாதப்ப
அங்கே இருக்கிற டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகட்டும் மற்றவங்களும் வந்து இவங்களை வந்து ஏமா உனக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்துன்னு பேசாமல் இது ஆம்பளையோட ஃபீல்டுன்னு விட்டுட்டு போகிறது தானே. ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷரும் உண்டு. அதற்கு பிறகு வந்து பார்க்க போனோம்னா இது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு கதை வந்து நிறைய பிள்ளைங்க இங்கே இன்ஜினியரிங் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு யூஎஸ்க்கு போய் தானே மேற்படிப்பு படிக்கிறாங்க. அதற்கு பேரண்ட்ஸும் வந்து செலவு பண்ணி தான் இப்போ முந்தி மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் தன்னுடைய வருமானத்துல இருந்து சேர்மானத்துல இருந்து தான் வந்து கட்டி அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வந்து தடுப்பூசி போடணும், எஸ்பெஷலி எம்எம்ஆர் தடுப்பூசி அங்கே 2 டோஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அதுக்காக வந்தது 3 பையனுங்க மொத்தம் 4 பிள்ளைங்க வந்தாங்க. 4 பையனுங்களும் ஒன்றா வந்துட்டு அந்த 3 பையனுங்க வந்து தேவர் வெரி வெரி ஃபோக்கஸ்டு. நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் டாக்டர், எனக்கு இதுதான் என்னுடைய ட்ரீமு, அதுக்கப்புறமா நான் வந்து பிஹெச்டி பண்ணுறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் வேலைக்கு போனோம்னா சீக்கிரம் வந்து சம்பாரிச்சிடலாம். பட் வீட்டில் என்னோட சம்பாத்தியம் வந்து யாரும் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் கை வந்து ஊறுது, இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு தோணுதுன்னு அந்த மாதிரி பேசினான். அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணான், எத்தனை நாளுக்கு தான் நம்ம பையனுங்க சம்பாதிக்கணும், நான் வந்து பொண்ணுங்க இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறாங்க. ஏன் டாக்டர் எங்களுக்கு எப்போ இன்னைக்கு இது ஈக்குவாலிட்டி வரப்போகுது, நான் வீட்டில் இருந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு நான் சமையல் பண்ணி வைக்கிறேன், பொண்ணுங்க வேலைக்கு போற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு சம்பாரிச்சுட்டு வரட்டும். சரி குழந்தை டெலிவர் பண்றாங்க, எப்படியும் ஒரு மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 2 மாசமோ 3 மாசமோ இருக்கும், அது வரலாம் அவங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் குழந்தைய வளர்த்துக்கிறேன். நல்லா நிம்மதியா போய் நான் பார்க்குக்கு விளையாடுறதுக்கு அப்புறமா பாட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு எல்லாம் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும், பிக்கப் பண்ணணும். எதுக்காக நான் போய் இப்போ படிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ வந்து நிறைய பையனுங்க இப்போ இந்த இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னா இதுவும் நடக்கணும் இல்லையா? பெண்கள் வேலைக்கு போகலான்ற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசுறீங்கன்னா நாங்கள் வேலைக்கு போகாம வீட்டில் இருப்பதற்கும் அதுவும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். ஸோ இந்த இதுவும் வந்து ரொம்பவே சிந்திக்க வச்ச ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. அதற்கு இந்த மாதிரி சமூக அழுத்தங்களும் இருக்கும். தென் அடுத்தது வந்து பார்க்க போனீங்கன்னா ஏன் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து நீ வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணை வந்து என்னோட சிஸ்டரை வளர்க்குறதே வந்துன்னா நீ இண்டிபெண்ட்டாக உன் காலில் நிற்கணும், அந்த பொண்ணோட சம்பாத்தியம் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இல்லையா, இந்த கேள்வியும் கேட்பாங்க. நியாயமான கேள்வி. ஸோ அதற்கு பிறகு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேஜர் விஷயம் நான் இப்போ கவனிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பையனுங்களை வந்து டிபெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது அவன் வந்த உடனே தண்ணி எடுத்து கொடுக்கறதாகட்டும், உனக்கு வந்து அவன் இன்கேஸ் சமையல் ரூம்கே போய் தான் ஒரு ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்தா கூட இல்லைப்பா நீ வச்சிரு நான் வரேன், அதாவது பையங்களை வந்து தாங்குன்னு தாங்குறாங்க. பட் இதுவே வந்து ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரும்பொழுது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு ஆப்பிள் கட் பண்ணுறது இப்படி கத்தியை பிடிப்பியா, நீ இந்த மாதிரி பிடிச்சேன்னா உன் கை வந்து வெட்டிக்கும், இது கூட உனக்கு யோசனை இல்லையான்னு சொல்லி கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தண்ணி எடுத்து கொடுக்கறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அண்ணன் வந்திருக்கான் எடுத்து கொடு. ஸோ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி விஷயம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பையன் வந்து வெளி உலகத்துக்கு போகும்பொழுது தயாரான நிலையில் போகிறதில்ல. அதாவது தன்னுடைய உள்ளாடை துவைக்க தெரியாது, தன்னுடைய சாக்ஸ் துவைக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அறியாமையில் வந்து அவர்கள் வந்து வளர்க்கப்படுகிறார்கள். ஆமாம், கேர்ள்ஸ் அவங்களுடைய கிளாஸ்மேட் கேர்ள்ஸே வந்து பார்க்க போனோம்னா அயன் பண்ணாமல் ஷர்ட்டை போட்டு வந்திருப்பான் கிளாஸ்க்கு. ஸோ இந்த வந்து என்னடா நீ அயன் பண்ணலையா அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா தான் அயன் பண்ணுவாங்க, இப்போ நானே அயன் பண்ண வேண்டியிருக்கேன்னு அந்த பொண்ணு வந்து டே நீ சரியான அம்மா பிள்ளையா இருக்கிற நீன்னு சொல்லிட்டு மதிப்பு மரியாதை எல்லாமே குறைச்சிரும். அம்மா பிள்ளையா இருக்கிறது வந்து ஆண்கள் மத்தியில் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் நினைக்கலாம். ஆனால் சக வயது உள்ள பெண்கள் வந்து அந்த ஒரு பட்டத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க? அதாவது வந்து இல்லை, ஆண்கள் நடுவில் கூட அது வந்து பெருமைக்குரியதா இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏண்டா இன்னும் நீ அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் இப்போ வந்தாச்சு. ஸோ பையனுங்க நடுவுலயே வந்து நீ எவ்வளோ நாள் தான் இன்னும் நீ அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்டுட்டு இருப்ப, இந்த வயசுல தான் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பியர் குரூப்பும் இருக்கு. பெண்கள் நடுவில் என்ன ஆகுதுன்னு நீ சரியான யூஸ்லெஸ் நீ, உனக்கு இது கூட தெரியாதா, உன்னை நம்பி எவ வருவா, நோபடி வில் ப்ரப்போஸ் டு யூ, நீயும் போய் அவன்கிட்டயான ப்ரப்போஸ்லாம் பண்ணிடாத, உன்னை வந்து சரியான மம்மிஸ் பாய்ன்னு சொல்லி எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா. அதனால வந்து டு த எக்ஸ்டென்ட் வந்து இப்போ பசங்க நடுவில் வந்து பேசுறது வந்து நான் எல்லாரும் ஹாய் ப்ரோ அந்த மாதிரி தானே கூப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும். ஸோ எல்லாருமே ப்ரோ ஆகணும். டேய் நீ ஆனால்
உன்னை ப்ரோன்னு கூட கூப்பிட முடியலடா, உன்னை நீ இந்த அளவுக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்க, உனக்கு ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு ஒரு அப்படியே செல்ஃப் எஸ்டீமை குறைக்க வச்சு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போய் நான் ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கிறேங்கிற லெவலுக்கு வந்து இந்த பிள்ளைங்க வந்து கிண்டல் அடித்து இது பண்ணுறதுக்கு அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிள்ளைங்க என்ன ஆகுதுன்னா, அதனால் வந்து ஒரு பெண் அந்த ஹாஸ்டல்லையோ இல்லை தன்னுடைய கல்லூரியில் யாராவது ஒன்றுனா டெய்லி குட் மார்னிங்கோ மெசேஜ் அந்த மாதிரி எதானு அனுப்பினா ஷீ இஸ் லைக் மை மதர் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து அம்மா மேலே இருக்கிற அந்த டிபெண்டன்சி வில் ட்ரான்ஸ்ஃபர் டு தி கேர்ள். ஸோ இனிஷியல் டேஸில் வந்து இந்த பொண்ணு வந்து குட் மார்னிங் அனுப்புறதாகட்டும், டேய் நீ இன்னைக்கு குளிச்சுட்டு தானே வந்த, நீ ட்ரெஸ் எல்லாம் நீ வந்து லாண்ட்ரிக்கு போட்டாச்சா, இன்னைக்கு லாண்ட்ரி மேன் வந்திருப்பானே அவங்ககிட்ட கொடுத்தியா. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து கேட்கும் பொழுது நம்ம அப்பா ஒரு அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிடுச்சு அப்படின்னு. தென் போக போக இது வந்து இது காதல்னு ஆகும், ப்ரப்போசல் ஆகும், எல்லாமே ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இந்த பொண்ணை பொறுத்த வரையிலும் இது என்னடா இது நான் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி இருக்கேன்னு அந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அந்த பெண் வந்து ஒரு தன்னுடைய அசைன்மெண்ட்லேயோ தன்னுடைய எக்ஸாம்ஸில் மனசு லயிச்சிருக்கும் பொழுது ஒரு குட் மார்னிங் அனுப்பலைன்னா இந்த பையன் வந்து வில் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்ஷியஸ். ஐயோ அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, இனி எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட பொண்ணு இல்லை. ஸோ அங்கே தான் வந்து அந்த அந்த இழப்பின் வலி அதுதான் வந்து ரொம்பவே வந்து பையனுங்க தான் வந்து ரொம்ப துவண்டு போகிறாங்க. அந்த பொண்ணு பாட்டுன்னு ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோண்டே, நீ முதல்ல நீ வளருடா, நீ வளர்ந்தாதான்டா எனக்கு ஈக்குவல் ஆக முடியும். நீ வளராத நீ இன்னும் குழந்தையா இருக்கிற, எனக்கு வந்து ஐ வாண்ட் அ பர்சன் ஹூ இஸ் ஈக்குவல் டு மீ, நாட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பயாலஜிக்கல் மதர் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படும் பொழுது வாலிபனாக வளர்ந்த ஒரு ஆண்மகன் அம்மாவின் பராமரிப்பில் என்ன சொல்றது ஒரு நர்ச்சரன்ஸுங்கிற ஒரு பேர்ல கெடுத்து வைத்த ஒரு இது வளர விடாமல் தடுத்த பட்டு போக வச்சிடறாங்க. ஆமா, பட் எந்த வயசுலயுமே வந்து நம்ம காதல்ங்கிறது வந்து ரொம்ப யோசனை பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுப்பா. இந்நேரத்துக்கு நீ வந்து 9th 10th இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இப்போ அவசரப்பட்டு எந்த காதலையும் தலையை விட்டுறாத. படிப்பை காரணம் காட்டி காதலை தடுக்கக்கூடாது. சமூக ரீதியாக காதலின் விளைவுகள், பக்க விளைவுகள், அதனுடைய பின் விளைவுகள், பிரேக்கப் ஆனால் என்ன ஆகும், இந்த விவரத்தை வந்து 9th 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கே சொல்லி கொடுத்தாதான் இந்த பிள்ளைங்க வந்து அதனை பற்றி ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்குமே தவிர மற்றபடி இப்போ உனக்கு வயசாகலை நீ கல்லூரிக்கு போய் நீ பண்ணலான்னா ஓகே ஐ ஹாவ் மை ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிபரல் இது போயிடுது. தென் அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த பாக்கெட் மணி. பிள்ளைங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு பாக்கெட் மணி கொடுங்க அப்படின்வாங்க. ஸ்கூலில் இருக்கிற வரையிலும் வந்து அந்த சேம் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த பியர் குரூப் வந்து இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்னா அந்த சமுதாய வேறுபாடு ரொம்ப இல்லாமல் சோஷியோ எக்கனாமிக் டிஃப்ரென்சஸ் இல்லாத பள்ளிக்கூடத்தில் தான் போய் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ பர்த்டே பார்ட்டி அப்படின்னம்னா அவங்க வந்து அம்மா எனக்கு ஒரு 1000 rupees வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் நடந்துட்டு வரும். பட் கல்லூரின்னு போகும்பொழுது உங்களுக்கு பல டிரெக்ஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஒரே சமூக பொருளாதாரத்துல பெரிய வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு நிறையவே இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வளாகத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகள் பெயர் சொல்லல, நிறைய பெரிய பெரிய இதுல டு தி எக்ஸ்டென்ட் ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு ஒரு 12,000 பேர் அந்த கல்லூரியில வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து எல்லா தரமான இதுவும் இருப்பாங்க. கார்லயும் வருவாங்க பசங்க, பைக்லையும் வருவாங்க, பின்னர் வந்து நடவண்டியும் இருக்கும், சைக்கிளும் இருக்கும், அப்புறம் வந்து ஆட்டோ எடுத்துட்டு கேப் எடுத்துட்டு போற பிள்ளைங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். ஸோ அதனால் வீட்டுக்கு வரும்பொழுது இந்த பிள்ளைங்க வந்து கோவமாக வருவாங்க. என்ன நீங்கள் எல்லாம் வந்து சரியாகவே நீங்கள் அந்த காலத்தில் ஒழுங்காக படித்து வேலையில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, இப்போ என்னை மட்டும் படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறுப்பு, பேரண்ட்ஸ் மேலே வெறுப்பு வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இவனுடைய சமூக பிரச்சனை அங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எம்பத்தி இருக்கணும். லைக் நம்ம வந்து நம்ம நடுத்தர வர்க்கம், நம்ம போட்டிருக்க கல்லூரி இந்த மாதிரி, அவனுடைய பேர் குரூப் இந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறபோது அந்த சமயத்தில் ஆமாம் கண்ணா நாங்கள் பண்ண தப்பு வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த கல்லூரியில் நாங்கள் சேர்த்துருக்கோம். பட் கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் நீ இது பண்ணினா போஸ்ட்போன் பண்ணு உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய இதை. ஏன்னா இப்போ உன்னுடைய குறிக்கோள் படிப்பில் தான் இருக்கணும், வேற எங்கேயும் சதற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பச்சாதாபத்துடன் இதனை அணுகும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சரி நம்ம பேரண்ட்ஸுக்கு புரியுது என்னுடைய வலி,
அப்படிங்கிறது தெரியும். டாக்டர், சமூக அழுத்தங்கள் எந்தெந்த வகையில் இருக்குது, எப்படிலாம் அவங்கள பாதிக்குது வளரிளம் பருவத்தினன்றதை பற்றி விவரமாக சொன்னீங்க. அது பல விஷயம் சொன்னீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு, போதை மருந்து, போதை பழக்கம், அப்புறம் வந்து ஹீரோ ஒர்க்ஷிப் மாதிரி ஆராதிக்கிறது, அப்புறம் காதல், இது மாதிரி பிரச்சனைலாம் சொன்னீங்க. இதில் வந்து பெற்றோர்கள் வந்து கவனித்து கண்டறியக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் அவங்களால கண்டறிஞ்சு ஓரளவு வழிநடத்த முடியும். ஆனால் பெற்றோர்கள் வந்து கண்டறியறதுக்கு சிரமமான, அதே சமயத்தில் குழந்தைகள் வந்து பெற்றோர்கிட்ட பகிரப்படாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல், அப்புறம் வந்து இந்த போதை மருந்து, இதை வந்து சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல் பார்ட்டிஸில் வந்து, அதாவது வந்து லெஸ் தென் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் வந்து, இப்போ நான் இருப்பது திருவான்மியூரில், அந்த பகுதியில் வந்து பார்க்க போனீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் பியர் அப்படின்னு இருக்கும். அது வந்து இந்த ஸ்லீப் ஓவருக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற இதில் அந்த குடும்பங்களில் பிள்ளைங்களே வருவாங்க, நான் ஆல்கஹாலிக் பியர் ஆளுக்கு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு, மூவியில் காட்டுற மாதிரியே பியர் பாட்டிலை வச்சுட்டு அந்த கடைக்கு வெளியிலேயே வந்து நின்று குடிச்சிட்டு இருப்பாங்க. பட் இட் இஸ் நான் ஆல்கஹாலிக். பட் இதுதான் முதல் படி. பிற்காலத்தில் இவர்கள் வந்து பியர் அருந்துவதற்கோ இல்லை மற்ற ஹார்ட் லிக்கர் அருந்துவதற்கோ இது வந்து முதல் படி. ஸோ இதுவும் வந்து நடந்துட்டுருக்குது. பட் இதுவும் எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரிய வரும் தெரியாது. ஏன்னா ஸ்லீப் ஓவருங்கிறது ஓவர் நைட்டு, மறுநாள் காலையில் தான் இவங்க தெரிய போகிறாங்க. அப்படியே அவர்கள் போதையில் இருந்தாலும் அந்த போதை தெளிந்த பிறகு தான் பேரண்ட்ஸ் கிட்ட வரப்போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர். எல்லாரும் குடிக்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணுறேன்? ஒரு 10 வருஷம் முன்னாடி வரையிலும் வந்து எனக்கு பிள்ளைங்களை வந்து அவங்க குடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது, ஸ்மோக்கிங்னு பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தது. அதனால் நீங்கள் எப்படியானுங்க கவுன்சில் பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த 10 வருஷமாக நான் பார்க்குறேன், நோ பேரண்ட் இஸ் பிரிங்கிங் அ சைல்ட் ஃபார் திஸ். அப்போனா பெற்றோர்களுக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன். அதாவது இது வந்து அக்செப்டட்னு பேரண்ட்ஸே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க, சோ வாட், சமூகத்தில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய லெவல் ஆயிடுச்சா? இதுதான் எங்களுக்கு பயம் கொடுக்குது. இஃப் பேரண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் அக்செப்டிங், அப்போ யார் இவர்களை திருத்துவார்கள்? ஸோ இந்த பேரண்ட்ஸே தான் வந்து நிறைய குடும்பத்தில் வந்து, நான் வந்து இன்னைக்கு உன்னுடைய 15th பர்த்டே, ஐ வில் டீச் யூ ஹவு டு டேக் ஆல்கஹால். அது ஒரு பக்கம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு பக்குவப்பட்ட அறிமுகமோ அப்படிங்கிற தோணும். பட் என்ன ஆகுதுன்னா வீட்டில் வந்து எவ்ரிதிங் வில் பி அவைலபிள். ஸோ இந்த பிள்ளைங்க வந்து ஸ்லீப் ஓவருக்கு பசங்களை தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும் பொழுது அந்த 21 வயசுக்கு முன்னாடியே இவர்களும் வந்து ஆல்கஹால் சர்வ் பண்ணுவாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி. ஸோ இந்த விஷயம் வந்து நிறையவே நடக்குது. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். அதாவது ஒரு மாதிரியான ஹீரோ வர்ஷிப் ப்ளஸ் அவன் வந்து ஒரு காட் மாதிரி. அவன் ஒரு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஹீ இஸ் மை காட். ஸோ அவனை நான் பார்த்துக்கணும். ஸோ அவனுக்கு வந்து அவன் கஷ்டப்படாமல் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 பசங்க, ஜூனியர் பசங்க, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, தாதா அந்தி செயலாஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரியும் நடந்துட்டு இருக்குது பள்ளிக்கூடங்களில். ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரு பிணைஞ்சு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். அப்புறம் பாடி பில்டிங், இது ஒரு பெரிய விஷயம். அது வந்து என்னத்தடா நீ சாதிச்ச அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் வாலிப வளர்ச்சியே முடிஞ்சிருக்காது. ஜிம்முக்கு போவாங்க, மசில் டெவலப்மெண்ட் வேணும். அதற்காக வந்து உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத புரோட்டீன் பவுடர்ஸ், கிரியாட்டின் பவுடர்ஸ், இதெல்லாம் வந்து உடலில் வந்து தயாராக வேண்டும். அதை விட்டுட்டு ரெடிமேடாக இருக்கிற பவுடரை நாங்கள் இது பண்ணி எங்கள் மசில் வளரணும். படிப்பை விட்டுருவாங்க, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க. ஒரு மொத்தமாக 4 பேர் சேர்ந்து ஒன்றா உணவு அருந்துதல் கிடையாது. இவர்கள்னு சொல்லிட்டு என்னுடைய பாடி பில்டிங் நான் அது பண்ணணும். ஏன்னா நான்லாம் கஷ்டப்பட்டுலாம் படிக்க மாட்டேன். நான் வந்து என்னுடைய பாடியை வச்சுக்கிட்டு நான் அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ப்ரெஷரும் இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, இது வந்து சமூக அழுத்தம். இதற்கு வந்து காரணம் பல்வேறு நபர்கள், நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம், பல வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபாலோ யுவர் ஹார்ட். உனக்கு எது மேலே பேஷன் இருக்கோ நீ அதை பண்ணால் போகிறோம். அப்படி தான் வந்து பெரும்பாலும் அறிவுரை சொல்கிறாங்க, பெற்றோர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாரும். நீ வந்து கட்டாயப்படுத்தி நீ ஒரு கோர்ஸுக்கு நீ போகணும்னு அவசியம் இல்லை. உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணு. ஸோ எது பிடிச்சிருக்கோ பண்ணுறேன்னா, நான் இப்போ க்ரியேட்டிவ் ரைட்டிங் எழுதுவேன், எனக்கு பொயட்ரி பிடிக்கும். ஸோ இது அனைத்தும் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு நிரந்தர வருமானத்திற்கு வழிவகுக்குமா அப்படின்னு இங்கே தான் வந்து நம்ம பெரியவங்களும் நம்ம வந்து கிளியராக இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது
உன் மனதில் நிறைய ஆசைகள் இருக்கும். பட் முதல்ல வந்து உன்னுடைய காலில், சொந்த காலில் நீ நிற்பதற்கு உண்டான வருமானத்தை தேடிக்கொள். அதற்கு உண்டான ஒரு பயிற்சி என்ன இருக்கிறதோ அதை நீ பயிர வேண்டும். அப்படிங்கிறது பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், மற்றபடி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், அனைவரும் வந்து இதை வந்து ஒரு சமூக பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இந்த அறிவுரையை கொடுத்தாங்கன்னா பசங்க வந்து தனக்குன்னு வேண்டிய ஒரு கோர்ஸில் சேர்ந்து அதில் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஈட்ட முடியும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த சமயத்தில் வந்து பெற்றோர்களுடைய உதவி தேவையோ அந்த சமயத்தில் அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்காம அது வந்து ஒரு டேபுவான சப்ஜெக்டாகவே தள்ளி வச்சுருக்கோம். நம்ம காதலில் ஈடுபடுறதோ, காதல் தோல்வியோ கையாளுறதோ, இப்போ வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேயும் வந்து அதுக்கான ப்ரெஷர் இருக்குது. அப்போ இதை வந்து பெற்றோர்கள் என்ன மாதிரி அணுகணும்? அது வந்து நம்ம அதெல்லாம் குழந்தைங்களோட பேசக்கூடாத ஒரு பாடமாக நினச்சிட்டு இருக்காங்களே, அது மாறணுமா இல்லை மாறிட்டு வருதா? ஒரு சில இடத்துல மாற்றங்கள் தெரிகிறது. பட் நிறைய பேர் வீட்டில் வந்து என் பிள்ளைங்க அப்படி கிடையாது, நான் போட்டிருக்க ஸ்கூல் வந்து நல்லா அவங்கள அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிற ஒரு டினையல் மோட்லேயும் இருக்கிறாங்க. இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதை முதல்ல சொல்கிறேன். அதாவது இதுவரையில வந்து அம்மா அப்பாவுடைய செல்ஃபோனில் தான் ஸ்கூல் வாட்ஸ்அப் வந்துட்டுருக்கோம். திடீர்னு வந்து இந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும். ஏன் உனக்கு செல்ஃபோன் வேணும்? வீட்டில் இருக்கிறதா நீ எடுத்துகிட்டு போகிறேன். அது பொதுவானது, எனக்கு தனியாக எனக்கு வேணும். அந்த மாதிரி கேட்குறாங்கன்னாலே பேரண்ட்ஸுக்கு சந்தேகம் வரணும். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து இந்த பேரண்ட்ஸுடைய செல்ஃபோன் அந்த ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை வந்து அம்மா இன்னைக்கு ராத்திரி நான் வச்சுக்கிறேன் கூட, அது வந்து ராத்திரி ஃபுல்லாக யார்கிட்டையான டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து அடுத்த அறிகுறி. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்துக்கும் போது கண்ணு வந்து சரியா தூங்காத மாதிரி இருந்ததுன்னா, டே யார் கூட நான் நேற்று ராத்திரி பேசிகிட்டு இருந்தேன், நீ வந்து ஃப்ரெண்டு கிட்ட நீ எவ்வளோ நேரம் கதை அடிச்சிட்டு இருந்தேன்னு ஒரு பெண்ணையும் இவர்கள் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சட்டில் சயின்ஸை வச்சுட்டு தான் காதல் வந்து வெளிப்படும். அதற்கு பிறகு வந்து இந்த போதை இது வந்து பார்க்க போனீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு வரும்பொழுதே அம்மா ஐம் டயர்ட்மா, ஐ ஜஸ்ட் ஹேவ் அ பாத், நான் அப்புறம் போய் நான் தூங்கிடுறேன், ஆனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நாளைக்கு எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம், நான் ராத்திரி எழுந்து படிச்சுக்கிறேன். ஸோ தே வில் அவாய்ட், பேரண்ட்ஸுக்கிட்ட இன்ட்ராக்ஷனே அவாய்ட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு வந்து வீட்டில் சாப்பிட்றது கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அப்படைட் குறைஞ்சிரும். உங்களுக்கு போதைக்கு அடிமை ஆகிறாங்கன்னா அப்படைட் குறைஞ்சிரும். அதற்கு பிறகு வந்து பேக் வந்து பொது இடத்துல வைக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஹாலில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்ததுன்னா எப்பவும் வந்து அத்தனை நாள் வரையிலும் வந்து ஷூவை கழட்டிட்டு பேகை ஒரு பக்கம் விட்டுட்டு போகிற குழந்தைங்க வந்து திடீர்னு வந்து பேகை தூக்கிட்டு அவங்க பெட்ரூம்க்கு போகிறாங்கன்னா நமக்கு சந்தேகம் வரணும். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். பட் இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து என்ன காதலிக்கிறானா அடி சர்ப்பால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வசனங்கள் வெளியில வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்களே வந்து அந்த பொண்ணு அழகா இருக்கால அப்படின்னா ஐ டோன்ட் சீ கேர்ள்ஸ் மா. பட் இங்க ஃபுல் பிளான் ரிலேஷன்ஷிப் போயின்னு இருக்கும். பட் இந்த பேரண்ட்ஸும் வந்து ஐயோ என் பையன் வந்து பொண்ணை கூட கேர் எடுத்து பார்க்காத ஒரு பையன் அப்படின்வாங்க. இன்ஃபேக்ட் வந்து கல்யாணத்து அப்போ வந்து என் பையன் ஒரு பொண்ணை கூட எடுத்து பார்க்கலைன்னா அந்த பையனை முதல்ல நிராகரிக்கணும். ஏன்னா அது வந்து வாலிப வயதில் அந்த ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்மளும் அங்கீகரிக்கணும், அதை ஒரு ஹெல்த்தி மைல்ஸ்டோனாக நம்ம பார்க்கணும். பட் என்னன்னா அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், காம்ப்ளிகேஷன்ஸ், இதை எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு தான் வந்து நம்ம காலகாலத்துக்கு வந்து இது எல்லாம் எப்படி இருக்கும், இதை எப்படி அணுகணும். ஸோ இந்த உறவுகள் வந்து நல்லா ரம்யமாக தான் இருக்கும். பட் ஒரே ஒரு பிரச்சனை, பிட்ஸ் அண்ட் மாதிரி அதில் நம்ம ரொம்ப உள்ளே போயிட்டோம்னா மற்றதை கவனிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கும் பொழுது நீ உன் குறிக்கோளை நோக்கிப்போ. அப்போ அந்த பொண்ணுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி உன் மேலே இருக்கிற மரியாதை வளரும். நீ வந்து யூ ஹாவ் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், பட் அட் த சேம் டைம் உன்னுடைய கோலை வந்து நீ விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மரியாதை வந்து அனைத்து தரப்பினருக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம அணுகணும். அப்படிங்கிற மாதிரி இவர்களை வந்து உயர்த்தி வைத்து பேசுவோம் காலை அந்த பிள்ளைங்களும் வந்து ஓகே ரைட் ஐ கேன் ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், பட் தட் டசன்ட் மீன் தட் ஐ ஷுட் லெட் கோ ஆஃப் மை கோல் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட இந்த பிள்ளைங்க வந்து முன்னேறுவதற்கு நம்ம தான் வந்து கூட இருந்து கைப்பிடிப்பதற்கு பதிலாக நம்முடைய பயணம் கூட இருக்கும். ஸோ அப்போ வந்து நேராக வந்து கேட்கவே கேட்பாங்க. இப்போ ஏதாவது வளரிளம் பருவத்தினருக்கு பிரச்சனை, சமூக பிரச்சனைகள் வரும்போது, அழுத்தங்கள் வரும்போது பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் உங்களை மாதிரியான மருத்துவர்கள், கற்றறிந்த மருத்துவர்கள்ட்ட வளரிளம் பருவத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் நன்று கற்று ஆராய்ந்து அதுக்கான தீர்வு சொல்லக்கூடிய மருத்துவர்களை
பெற்றோர்கள் வந்து எப்போ வந்து அணுகணும், எந்த மாதிரியான கட்டத்தில் வந்து அணுகணும்? அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ ஆஸ் அ குழந்தைகள் நல மருத்துவராக நான் இருக்கிறதுனால, குழந்தைக்கு ஜுரம் வருது, 2 நாள் ஜுரம் இருக்குன்னா கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி வாந்தி பேதி இருந்தாலும் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அதுதான் அறிகுறி, சிம்டம்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி வளரிளம் பருவத்தில் வரக்கூடிய எப்போ வந்து யோசிக்கணும்னா, ஒரு நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை படிக்காமல் இருப்பது, இல்லை நல்லா வந்து அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்த குழந்தை பேசாமல் இருப்பது, அப்படி இல்லையா வந்து ஒரு வீட்டு விஷயங்களில் விசேஷங்கள்லாம் கலந்துட்டு இருந்த குழந்தை என்னை வீட்டில் விட்டுட்டு போங்க, ஐ வில் நாட் கம் அப்படின்னு சொல்கிறது. இல்லை பள்ளிக்கூடத்துக்கு டெய்லி போயிட்டு இருந்தது, ஐயோ எனக்கு பிடிக்கலாமா, எனக்கு ஸ்கூலுக்கு போக இன்றைக்கி நான் லீவ் போட்டுட்டா அப்படின்னு கேட்குறது. அப்படி இல்லைன்னா தூக்கத்துலேருந்து எழுப்பும்போது எழுப்பாதேன்னு சொல்கிறது. இல்லை நல்லா விளையாட்டில் ஈடுபட்டு இருந்த ஒரு பையன் வந்து திடீர்னு விளையாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது. அப்படி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த சமயத்தில் வந்து அம்மா ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ்மா, என்னை விட்டுருங்க, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள எல்லாரையும் வீட்டுக்கெலாம் கூப்பிடாத நீ, அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இந்த மாற்றம் வந்து ஒரு மேஜர் மாற்றம். அந்த சமயத்தில் முதல் ஸ்டெப் வந்து பேரண்ட்ஸ் அணுகணும். அவங்க வந்து நீ என்ன கண்ணா டெஃபினட்டாக முந்தைய விட நீ இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறியே, உனக்கு என்ன விஷயம், யாரானு ஏதானு தொந்தரவு பண்ணுறாங்களா என்னங்கிறத நீ அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ வந்து அது என்னன்றதை சொல்லுன்னு சொல்லிவிட்டு அவர்கள் தான் முதல்ல கேட்கணும். இன்ஃபேக்ட் வந்து இந்த சமயத்திலே வந்து உன் பிஹேவியர் சரியில்லை, நான் உன்னை ஒரு கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னோம்னா எனக்கு எந்த கவுன்சிலிங்கும் வேண்டாம் அப்படிங்கிற டிஃபென்ஸ் லெவலில் தான் போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த அணுகுமுறை என்ன, பேரண்ட்ஸே அணுக பார்க்கணும். அப்படி இல்லை பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான மாற்றங்கள் எங்கள் பிள்ளைங்க கிட்ட நாங்கள் கவனிக்கிறோம், நாங்கள் உங்ககிட்ட வந்து முதல்ல பேசுகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி மருத்துவர்கள் கிட்ட போய் அணுகி திஸ் இஸ் அ சேஞ்ச் ஐம் சீயிங், இப்போ உங்ககிட்ட வளர்ந்த குழந்தை தான், இவங்ககிட்ட இப்போ இப்படி ஒரு மாற்றம் இருக்குது டாக்டர்னு பீடியாட்ரிஷன்ஸ் கிட்டவே போய் இவர்கள் வந்து கேட்கலாம். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். அவங்க இன்னமும் உள்ள குழந்தையா தான் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற வரையிலும் அவர்கள் குழந்தைகள் தான். அவர்களுக்குன்னு குழந்தை வரும்பொழுது தான் வந்து ஐயோ ஐ எம் அ ஃபாதருங்கிறது அந்த உணர்வு, ஐ எம் அ மதருங்கிற உணர்வே அப்போ தான் வருகுது. ஸோ அது வரையிலும் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு அவங்கள குழந்தையாக தான் பாராட்டி சீராட்டி அதே மாதிரி அணுகுமுறை எல்லாம் செய்யணும். ஒரு 2 நிமிஷம் ஒரு குழந்தைய வந்து நம்ம மடியில் படுக்க வச்சுக்கிறதுனாலையோ நம்ம தொட ஒன்றும் எலும்பு ஒன்றும் முறிஞ்சு போயிட போகிறதில்ல. அவர்களை வந்து படுத்திருக்கும் போது நம்ம கையில் வந்து நீ படுத்துக்கோ, தலை வச்சு படுத்துக்கோ, அம்மா கிட்ட படுத்தேன்னா உனக்கு எல்லாம் சரியாக போயிடும், அப்பா கூட நீ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கோ, எப்பவும் போல் நீ உட்காந்துப்பியே, அந்த மாதிரி சொல்வதனால அப்பாவுக்கும் வந்து he is not going to lose his fatherly figure or the mother is not going to lose the என்ன சொல்கிறது the boundary that she wants to have. சன்னு கிட்ட இருந்து நான் விலகி நிற்கணும், எந்த சன்னு கிட்ட இருந்தும் விலகியும் நிற்க வேண்டாம், எந்த பெண் குழந்தை கிட்ட இருந்து ஒரு அப்பாவும் விலகி நிற்க வேண்டாம். அவர்கள் நாம படைத்த குழந்தைகள், நாம் உருவாக்கிய குழந்தைகள், நம்முடைய செல்ல இருந்து வந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளை வந்து நம்ம தான் அப்பா அம்மா, வேற யாருமே அவர்களுக்கு கிடையாது. பயாலாஜிக்கல் ஃபாதர் பயாலாஜிக்கல் மதர்னா நம்ம தான். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லி அந்த எப்பவும் வந்து அந்த குழந்தையாக கவனித்து அந்த அன்பு மட்டும் காட்டுவதில் நம்ம மறந்து விடக்கூடாது. அவர்களுடைய பொறுப்பு எல்லாம் இருக்குது, சமுதாயத்தில் அவங்க ஓங்கி நிற்கணும் தான், பட் அந்த பொறுப்பு வந்து அன்புக்கு அடுத்த நிலை தான். ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி கூட்டிகிட்டு வர்றது தெரியல. சரி, அப்போ உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், எப்படி நீங்கள் அன்பு இத்தனை நாள் காட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு? அந்த கேள்வி கேட்ட உடனே குறைஞ்சிருச்சு டாக்டர் அப்படிம்பாங்க. இதுதாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் திருப்பி கொடுங்க, உங்கள் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து போய் நாங்கள் சொல்லலாமா உங்களை வந்து பார்த்ததுன்னு சொல்லி தாராளமாக இப்போ போய் சொல்லுங்கள். உங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீ வளர்ந்துட்ட கண்ணா, பட் வளர்ந்த பையனோட அப்பா அம்மாவை நாங்கள் வளரல. ஸோ அதனால் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் அட்வைஸ் கேட்டோம், அவங்க சொன்னாங்க. ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்தில் மாற்றம் தெரியும் பேரண்ட்ஸுடைய அணுகுமுறையில். அந்நேரத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஒரு வாரமாக நீங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே வித்தியாசமா பாசம் பொழியுதே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்நேரத்துக்கான இந்த பேரண்ட்ஸ் வந்து ஆமாண்டா நாங்கள் ஆலோசனை கேட்டுட்டு நாங்கள் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி நீங்களும் திருந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்ப அந்த
விட்டு விலகின குழந்தை நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கும். டாக்டர், இது வரைக்கும் வளரிளம் பருவத்தினர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக அழுத்த பிரச்சனைகள் என்னன்றதை பற்றி விலாவாரியாக பட்டியலிட்டு அதை எப்படி எதிர்கொள்வது, அதில் உள்ள நுணுக்கமான சிக்கல்கள்லாம் என்னன்றதை பற்றி ரொம்ப சரளமாக ரொம்ப சுவாரஸ்யமாக அரங்கத்திற்கு எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினர் சந்திக்கும் சமூக அழுத்தங்கள் குறித்து விளக்கமளித்தவர் வளரிளம் பருவத்தினருக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் யமுனா அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.